என்னது மாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல இப்படிலாம் மாட்டுக்கு நடக்குமா? எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தான். மாடு ஒரு பக்கம்லே இருக்கிறத நீங்க பார்க்காதீங்க. அது மறுபக்கமும் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. மாட்டை வளர்க்குற எல்லாமே நம்ம நினைப்போம். மாடு வந்து நல்ல மாடா வாங்கினா ஒரு 5 லிட்டர் பால் கறக்கும். நம்ம அதை விற்று லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு மறுபக்கம் வந்து அதோட வலி, கஷ்டம் எல்லாமே இருக்கு. அது தெரிஞ்சுங்க நல்லா. அந்த மாட்டுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை. கண்ணு போட்டு கர்ப்பப்பை வெளியே வந்தா, நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாட்டுக்கு வந்து உள்ள அனுப்புறது. அந்த மாட்டுக்கு அதுதான் பிரச்சனை. கர்ப்பப்பை வெளியே வந்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த இடத்த வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. வெளில வராம. தையல் போட்டா அது சாணி போடுறது, மத்த விஷயம்லாம் அதுக்கு பிரச்சனை இருக்குமான்னு நினைப்பீங்க. அந்த பிரச்சனை வரவே வராது. அதுக்கேத்த மாரி தான் அவங்க போட்டிருப்பாங்க, பயப்படாம. ஆனா அந்த மாட்டுக்கு தான் பெரிய பிரச்சனை. இது வந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. எந்திரிக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாட்டுக்கு வந்து காலுல வந்து கொழும்பு மாரி காயம் வச்சிருக்கு. அத அவங்க கவனிக்கவே இல்ல. இருக்கிறதுலே அதுதான் பிரச்சனை. ஏன் எந்திரிக்கலன்னு பார்த்தா, கால செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது கால்ல வந்து கொழும்பு மாரி காயம் வச்சிருக்கு. இந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்றேன். மாட உங்கள பராமரிக்க முடியும்னா மட்டும் அத பராமரிங்க. எங்களால முடியாதுன்னா, அத கண்டிப்பா நீங்க பராமரிக்கவும் முடியாது, வளர்க்கவும் முடியாது. வித்துருங்க. மேக்ஸிமம் நாங்க வந்து 5 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணா 1 நாள் தான் வீடியோ போடுவேன். இது வந்து 2 நாள் கன்டினியூவா வீடியோ போட்டுருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்க. A few moments later. நாங்க இது வந்து லாஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அங்கேருந்து இது வந்து நடந்து வந்து இந்த இடத்த படுத்திருக்கு. நம்ம முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணது வெளியில பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லாம வந்து நிக்கிது மாடு. ஆனா, கண்ணு போடுற மாடு எல்லா மாட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அது வயித்துல வந்து கன்னுக்குட்டி இருக்கறனால அதால ஏந்திரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படும். அத ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க. கண்ணு போடுற மாடா இருந்தா 8 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்துக்கிறதுலாம் அது கண்ணு போடுறதும், கண்ணு போடாம விளைவா வந்து நம்ம அமையறதும் இருக்கு. ஏன் இத சொல்றேன்னா, நாங்க பல கேஸ் இதுவுமே நான் பார்த்துருக்கேன். 4 நாளைக்கு மேல ஒரு மாடு படுத்துனா, அந்த இடத்த காயம் வச்சுரும். காயம் வச்சா புழு வச்சுரும். புழு வச்சு சரி பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டமா போயிடும். மாட்ட பொறுத்தவரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் 4 நாளுக்கு பின்னாடி பண்றத விட 4 நாளுக்கு முன்னாடி பண்ணுங்க. அப்பதான் இது சரியாகும். மாட்டுக்கு வந்து எங்களுக்கே தெரிஞ்சுச்சு. ஓரளவு வந்து மாடு க்யூர் ஆயிடுச்சு. நாங்க அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தோம். இதுக்கப்புறம் கண்ணு போடுற வரைக்கும் நீங்க பத்திரமா பார்த்துக்கங்க. எப்ப வேணா கண்ணு போடும்னு தெளிவா சொல்லிட்டு தான் வந்தோம். அந்த மாட்டுக்கு. இதேமாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, மறக்காம மாடு வச்சிருக்கவங்க இந்த வீடியோவ டேக் பண்ணிட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.